முறுக்கு 250 கிராம் இருக்கான்னு பாரு. முறுக்கு 250 கிராம். நண்டு 1/4 கிலோ பாக்கெட்டான்னு பாரு. 200 கிராம் பாக்கெட். 200 கிராம் போட்டிருக்கா. நாங்கள் 1/4 கிலோன்னு போட்டிருக்கோம். சரி இருக்குமா முறுக்கு? அப்போ முறுக்கு இருக்கா? முறுக்கு 50 ரூபா. நேச்சர் பவர் பப்பாளி சோப்பு இருக்கு. அடுத்து முறுக்கு. அது இதைத்தான் அப்படி போட்டிருக்கான். முறுக்கு 250 ரூபா. அதுக்கும் போட்டுரு. முறுக்கு இருக்கு. அடுத்து வேற தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் இருக்கா? அவ்வளோங்கப்பா. எத்தனை இருக்குன்னு பேர்? 16. ஒரு பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். 20 இருக்கும். 4, 6, 20 இருக்கு. தேன் மிட்டாய் இருக்கு. தேன் மிட்டாய். அடுத்து ரூபா சன்ரைஸ். அடுத்து மிட்டாய் இருக்கு. திருமணி கல்லுப்பு. இது ஒரே அந்த 5 வீட்டு சாமிக்காரன் போல. ஏன்னு கேளு, அங்கே தானே திருமணி சொல்லுவாங்க. அடுத்து வெந்தயம். அப்புறம் வேற என்ன? சீரகம். 50 குக்கா. சீரகம். அதுக்கப்புறம் கடுகு. கடுகு எத்தனை? 1. அப்பளம் 30 இருக்கும். 1. அடுத்து கிசான் இருக்கு. அப்புறம் 20 ரூபா ஒட்டகம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இரு பார்த்து இதே மட்டும். 20 ரூபா ஒட்டகம் கம்ப்யூட்டர் இருக்குது. அடுத்து மேரிகோல்டு 10 பீஸ் 85 ரூபா இருக்குது. அடுத்து 500 மில்லி லிட்டர் கோல்டு வின்னர் இருக்குது. அடுத்து கிளினிக் ப்ளஸ் இருக்குது. வேறு 4 பொம்புல் கம்ஃபர்ட் இருக்குது. கம்ஃபர்ட் இருக்குது. வேறு சக்தி மிளகுத்தூள் இருக்குது. அடுத்து சக்தி ரசப்பொடி இருக்குது. அடுத்து 300 ஓமம். அடுத்து ஓமத்திரம். அடுத்து பாண்டியன் நார்த்தை ஊறுகாய்ன்னு போட்டிருக்கு. ஆனால் அப்போ பூண்டு ஊறுகாய் வாங்கியிருக்காங்க. இருக்குது. வேறு அப்புறம் வேறு இதில் இது முடிச்சாச்சா? எல்லாமே வந்துருச்சா? டோட்டல் எவ்வளோ? இப்போ நமக்கு என்னெல்லாம் லாபம் தெரியுமா? அதில் இப்படி சன்ரைஸ் வந்து 12 இருக்குது. இங்கே பேர் இங்கே என்ன இருக்குது? கிளினிக் ப்ளஸ்ஸா? கிளினிக் ப்ளஸ் எங்கே இருக்குது? அது கிளினிக் ப்ளஸ்